ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன தி லேஜ் அப்படின்ற ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணதை நிறைவேற்றுறதுக்காக மலை ஏறதுக்காக வராங்க. வந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டை அங்க இருக்கிற சில பேர் கொலை பண்ணிடுவாங்க. எதனால இவங்க அவங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணாங்க, ஹீரோனி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்ப விறுவிறுப்பா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு வைஃப் மூவி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மலையை காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் பயங்கரமான மலை அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டே இருக்கும்போது இப்ப நம்ம படத்தோட ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் இங்க மலையேற வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினி கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு செயின் இருக்கும், அதுல ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கை பார்க்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் வரும். அவங்க ஃப்ரெண்டும் ஏன் அப்செட்டா இருக்க, நம்ம இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாதான் நான் வந்திருக்கோம், ஜாலியா இரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ வண்டி வர சத்தம் கேக்குது. ஹீரோனோட ஃப்ரெண்டும் யாரா அதுன்னு சொல்லி வெளியே பார்த்தா அங்க ஹைக்கிங் பண்ணதுக்காக ஒரு கேங் வந்திருப்பாங்க. எல்லாமே பசங்களா இருப்பாங்க. இவன் பேரு ஜாஷ். இவனும் ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்தவனே அவகிட்ட போய் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ளோட் பண்றமா பேசுவான். இதனால அவங்க ஃப்ரெண்டும் நீ வலியறன்னு தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னும் போது இல்ல நாங்க நாளைக்கு ஹைக்கிங் பண்ண போறோம், ஸோ நைட்டு பார்ட்டி இருக்கு, நீங்க வருவீங்களான்னு கேட்கும் போது இல்ல நான் வரல, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. வந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கை காமிச்சிட்டு அவன் போயிடுவான். இதை பார்த்து அவளும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போலாம் வரம்ப ஒரே ட்ரிங்க்ஸ் மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் என்னும் சரி. இப்ப பசங்களாம் பேசிட்டே இருக்கும்போது அதுல ஒருத்தர் இருப்பான். அவனும் டேய் சின்ன வயசுல தான் நம்ம ஊர் சுத்திக்கிட்டு இருப்போம், இப்பதான் நம்ம ஃபேமிலின்னு ஆயிட்டோமே, இப்ப எதுக்குடா திரும்ப இங்க வர சொல்றீங்க போது நம்ம வேலை பார்த்து இருக்கிறதுனால மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நம்ம ஃப்ரெண்ட் இங்க வர சொன்னா நம்ம ஹைக்கிங் பண்ணி ஜாலி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இல்லடா அவன் கொஞ்சம் கோளாறு, அப்பப்ப ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணுவான். இப்ப கூட பாரு நம்ம கூட தான் வந்தான், அங்க ஒரு பொண்ணு பார்த்த உடனே பின்னாடியே போயிட்டான், இவனா இன்னும் தெரிந்தலடா அப்படின்னு போது அப்பெல்லாம் சொல்லாதடா, இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறான், அதுக்கடுத்து அவனே திருந்திருவான், நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத, இவனை பார்த்தாலே என் ஒய்ஃபுக்கே பிடிக்கலடா, சண்டை போறான்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஜோஷும் என்னடா என்ன பத்தியா பேசுற, நீ வர ரொம்ப பேசுற, லாயரானா என்ன பத்தி எல்லாம் நீ தப்பா பேசுறான்னு சொல்லி அவனை போட்டு அடிப்பான். இப்ப நைட்டு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே வராங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கு போதை அதிகமாயிரும். நாங்க நாளைக்கு இந்த மலையை உச்சிக்கு போக போறோம், அது ரொம்ப ஆபத்தானது, ஆனா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவ பேசிட்டே இருப்பா. ஜாஷை பார்த்து நீங்க எப்படி போக போறீங்கன்னு கேட்கும் போது நாங்க மலையை சுத்தி பின்னாடி பக்கமா கயிறு மூலியமா போவோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் போது அப்படியா கரியர் தான், உங்களை மாதிரி குழந்தை பசங்களுக்கு அதுதான் வேலைக்காகும். அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுவா. இதனால அவன் கொஞ்சம் கோவப்படுவான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவன் கையில ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச்ல ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். என்னடா வாட்ச் இது, திருவிழால குழந்தைங்க கட்ட வாட்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வாட்ச் பத்தி உனக்கு தெரியல, இதுல ஒரு பட்டன் இருக்கு, இதை பிரஸ் பண்ணா என்ன காப்பாத்த சில ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டே இருப்பா. இப்ப ஹீரோனை பார்த்த உடனே உன்னை பத்தி சொல்லு, நீ வந்ததுல இருந்து சைலண்டா இருக்கான்னு போது ஹீரோனே அவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டான். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதா, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் தூங்க போறேன்னு போகும்போது ஜாஷ் ஹீரோனியோட கையை பிடிப்பான். என்னைக்கோ வந்துடும், கையை விடுறா அப்படின்னும் போது அவன் விட்டுருவான். எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜாஷ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டே இருப்பா. இதனால அவங்க ஃப்ரெண்டு டே அவ கொஞ்சம் போதையில இருக்கா, அதை செஞ்சு அவளை விட்டுறா, வேண்டாம் பிரச்சனை, நாடா கூப்பிட்ட அவளே வரா. இப்ப அந்த பொண்ணு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நடந்து போயிட்டே இருப்பா. இப்போ அவகிட்ட ஜாஷ் மிஸ்பிஹேவ் பண்ணுவான். இது அவளுக்கு பிடிக்காது, கத்துவா கதறுவா. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டே அவன் ஆரம்பிச்சுட்டான், அந்த பொண்ணை காப்பாத்தணும் வாங்கடான்னு போது அவ சொன்னா அவன் கேட்கவா போறான், விட்றா, ஜாஷை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருவாங்க. அந்த பொண்ணு பதட்டத்துல இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கோவம் வந்துடும். ஏன் இப்படி நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு மூளையில கெட்டு போயிடுச்சா, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்னும் பண்ணவே இல்லை, சரி நம்ம அந்த பொண்ணை கூப்பிட்டு இது தெரியாம நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டலாம், இது பிரச்சனை முடிஞ்சிடும். எல்லாம் அந்த பொண்ணு தேடி அந்த மலைக்குள்ள நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த பொண்ணு வேகமா ஓடிக்கிட்டே இருப்பா. இங்க நடக்கிற விஷயம் தெரியாம ஹீரோனி அவளோட போன்ல அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட இருந்த மொமெண்ட்டை ப்ளே பண்ணி பார்ப்பா. இவங்க பாய் ஃப்ரெண்டு மலை ஏறுறதுல வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளு. அவங்க கிட்டதான் ஹீரோனி மலை எப்படி ஏறுறதுன்னு கத்துப்பா. பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்திருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோனி மலை ஏறுறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டு இப்போ இவங்க மலை ஏற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எப்படி ஏற நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசின வீடியோஸ் எல்லாம் ஹீரோனி பார்த்துட்டே இருக்கும்போது அழுத ஆரம்பிச்சிருவாங்க. இங்க அவங்களோட ஃப்ரெண்டும் காட்டுல வேகமா ஓடிட்டே இருப்பா. பின்னாடியே அந்த பசங்களும் ஓடாதீங்க, நாங்க அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டோம், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அந்த பொண்ணு ஒரு மலையோட எஜ்ஜில நின்றுவா. அவனோட ஃப்ரெண்டும் அவளோட வாய் பிடிக்கும் போது அவனை போட்டு கடிச்சிருவா. போ ஜாஷ் அந்த பொண்ணை மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுவான். விழுந்த அவளும் பேக் ஃபிராக்சர் ஆகி கீழே விழுந்துவா, நகர முடியாது. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நீ என்னடா பைத்தியமாடா, ஏன்னா அந்த பொண்ணை தள்ளி விட்டனும் போது இவளை எப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, சரி வாங்க அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே இறங்குவான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் பண்ண வேண்டாம், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அவளை விட்டு எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் போது ஜாஷ் நீ என்ன பைத்தியமா, அவங்க கையை கடிச்சிருக்கா, என்னோட முகத்திலயும் மார்க் இருக்கு, இப்ப இவளை எப்படியே விட்டுட்டு போனோம்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள போலீஸ் வந்து இவளை நம்ம அபியூஸ் பண்ண பார்த்தோன்னு சொல்லி நம்மள போலீஸ் பிடிச்சிருவாங்க, 20 வருஷம் நீ ஜெயில இருக்கணும், இருக்கிறியா, உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கும் போது பண்ணாத தப்புக்கு ரொம்ப என்ன போலீஸை பார்த்து பயப்படணும், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அப்படியா இவ நம்ம ஃப்ரெண்டு லாயர் தானே, இவனை கேளு, போலீஸ் வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு. எனக்கிடமும் ஜாஷ் சொல்றது கரெக்ட் தான், போலீஸ் வந்தாங்கன்னா இங்க இருக்கிற எல்லா தடயத்தையும்
பாப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணோம், அந்த டைம்ல நம்ம மாட்டல, இப்ப வாடா மாட்ட போறோம், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதை நம்ம தடையமே இல்லாம மறைச்சிடலாம். அந்த பொண்ணோட நெகத்தெல்லாம் மண் தடை இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த பொண்ணு போதையில மலையில ஏற பார்த்தா கீழே விழுந்து இறந்துட்டா. இதுதான் நடந்தது. யார் இதை கேட்டாலும் நம்ம இதைதான் சொல்லணும். அந்த பொண்ணுக்கு இன்னுமே உயிர் இருக்கும். இப்படியே அவளை விட்டுட்டு போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் சொல்லிட்டு ஜாஷ் கல் எடுத்து அந்த பொண்ணோட மண்டையிலே அடிச்சு உயிரோட இருக்கிற பொண்ணை கொலை பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்கு கோவமா வரும். நீங்க தப்பு பண்றீங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணா நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷ் இந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பண்ண வைப்பான். ஏன்னா மாட்டினா கூண்டோட எல்லாம் மாட்டினோம்ல, இவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டுக்கு இது சுத்தமா பிடிக்காது. இல்ல நான் அதை பண்ண மாட்டேன்னு போதே நீ இன்னுமே கோலைதான்டா, சரி நீ இதை அடிக்கலாம்னா என்ன, என் கையில ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் உன் கையில பட்டா நீயும் ஒரு கொலைகாரன் தான், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நீயும் தான் மாட்டுவ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோயினும் போன ஃப்ரெண்டை காணும்னு சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டே இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு அந்த ஓரத்துல நின்னு பார்த்தா இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட் கொலை பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த அவங்க பாத்துருவாங்க. அது எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அங்க இருந்த பசங்கலாம் அவங்க ஃப்ரெண்டோட உடம்பு தூக்கி மலைக்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. இந்த விஷயம் அவங்க பண்றதுலாம் ஹீரோனி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பா. இப்ப ஹீரோனி நிக்கிற இடம் லைட்டா சரிய ஆரம்பிக்கும். என்ன சவுண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோனி ரெக்கார்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் எல்லாம் நோட் பண்ணிடுறாங்க. அவளை பிடிங்கடா, அவ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டா, அவ மட்டும் வெளியே அந்த விஷயத்த சொன்னா நம்ம எல்லாம் கூண்டோட கைலாசம் தான் போனோம். இப்ப எல்லாம் ஹீரோனை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. ஆனா ஹீரோனி ரொம்ப ஃபாஸ்டா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஜாஷும் அங்கதான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, இங்க பாரு ஹீரோனி எப்படி இருந்தாலும் அவ ரூமுக்குள்ளதான் போவா, நீ அதனால சீக்கிரமா அவ ரூமு கிட்ட போ, அவ வந்து அவளை பிடிச்சு வை, அவளை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனோட ஃப்ரெண்டு வேகமா அந்த ரூமு கிட்ட போய் நின்றுவான். ஹீரோனியும் அவனை பார்த்த பிறகு பயந்து நிப்பான். அவனும் நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிரு. இதனால ஹீரோனியும் அவகிட்ட இந்த கேமராவும் மலை ஏறதுக்கான முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துட்டு வேகமா மலை மேல ஏற ஆரம்பிப்பா. இப்ப அந்த இடத்துக்கு ஜாஷ் வந்துருவான். அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி பைத்தியமான நீ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்க, அவ போய் எல்லா விஷயத்தையும் சொன்னா நம்ம எல்லாம் களிதான் சாப்பிடணும் சொல்லி அவனை போட்டு சம்மாடி அடிப்பான். ஹீரோனியும் வேகமா ஏற ஆரம்பிப்பா. அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஹீரோனியோட காலை பிடிச்சி இழுக்க பாப்பா. ஆனா ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு வேகமா மலை ஏற ஆரம்பிப்பா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கீழே நின்னுட்டு நீ போய் அவளை பிடிச்சி கீழே இல்லடா, அவ கீழே வந்து சாப்பிட்டோம், செத்தானோ அவளோட கேமரா தூக்கிட்டு நம்ம எங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாஷும் மத்தவங்களும் கீழே நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப அவனோட ஃப்ரெண்டும் வேகமா ஏறிக்கிட்டே இருப்பா. ஹீரோனியும் அவனை விடும் தாண்டி வேகமா மலை மேல ஏற முயற்சி பண்ணிட்டே இருப்பா. அப்படி ஹீரோனி ஏற முயற்சி பண்ணும் போது அவனோட ஃப்ரெண்டு ஹீரோனியோட பேக்கை பிடிச்சி இழுக்கும் போது அதுக்குள்ள இருந்த கயிறும் தேவையான பொருளும் கீழே விழுந்துரும். எவ்வளவு அவனை தள்ளி விட்டுட்டு ஏறிக்கிட்டே இருப்பா. இப்போ கேமராவும் கீழே விழுந்துரும். அந்த கேமரா கீழே விழுந்துருச்சுடா, அதை போய் ஏற்றான்னு சொல்லி ஜாஷ் கீழே இருந்து கத்திட்டே இருப்பான். ஆனா அது எடுக்கிறதுக்குள்ள ஹீரோனி அந்த கேமராவை எடுத்துட்டு வேகமா மலை மேல ஏற ஆரம்பிப்பான். இப்ப ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு வேகமா மலையை பிடிச்சு பிடிச்சு ஏறிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அங்க இருந்த ஒருத்தன் ஹீரோனோட காலை பிடிச்சி கீழ் பக்கமா இழுக்க பாப்பா. ஹீரோனி அவனோட மூஞ்சிலே ஒரு எட்டி வளைச்சிருவா. அதனால அவன் மேல கிரிப்பே இல்லாம கீழே விழுந்துருவான். விழுந்து அந்த நொடியிலே அவனோட கால இருந்த எலும்பு அப்படியே சதையை பிச்சுட்டு வரும்போது அவன் கத்த ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் உடனே ரூமுக்கு எடுத்துட்டு போவாங்க. அவன் வழியில துடிச்சிட்டு இருப்பான். ஜாஷும் இவனும் பயப்படாத, எங்கிட்ட பெயின் கில்லர் இருக்குன்னு சொல்லி நிறைய பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்து அவன் வாயிலே கொட்டிடுவான். ஆல்கோஹாலையும் வாயிலே ஊத்தி விட்டுருவான். இப்ப அவனோட ஃப்ரெண்டும் இவன் ரொம்ப முடியாம இருக்காண்டா, நம்ம ஒரு ஆம்புலன்ஸ்க்காவது கால் பண்ணணும் போது இங்க பாரு அவன் மேல ஏறிக்கிட்டே இருக்கா, அவ சீக்கிரமா வந்து தப்பிச்சிட போறா, அவளை நம்ம போய் பிடிக்கணும், நீ கொஞ்ச நேரம் வழி பொறுத்து கூடா, இங்க போன் வைக்கிறேன், உன்னால ரொம்ப முடியலன்னா போன் பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ண. இப்ப ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கிளைம் பண்ணி மேல போக ஆரம்பிச்சிருவா. இப்ப ஜாஷும் ஏற வருவான். ஐயோ என்னோட கிளவுஸ் நான் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன், சரி நீங்க எங்க இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போவான். ரூம்குள்ள போனவனும் ரொம்ப நேரமா வரமாட்டான். இங்க அவனோட ஃப்ரெண்டும் டே எனக்கு இவன் பண்றது சரியில்லைன்னு தோணுது, இவன் பண்ற தப்புக்கு நம்மளே உடந்தே ஆக்குறான்டா, இவன் பண்றதுக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஒரு முட்டாள்ரா, நம்மளுக்கு தான் கடைசியில ஒரு பெரிய பிரச்சனையே வரணும், என்னடா பைத்தியமா, அவ நம்ம ஃப்ரெண்டு, அவ எது பண்ணல நம்மளுக்கு நல்லதுதான். ஞாபகம் இருக்கா அவன ஸ்கூல்ல ஒரு பையன் செம்மையா போட்டு அடிச்சா, அப்ப நம்ம ஃப்ரெண்டு தானே அவனை போட்டு செம்மடி அடிச்சு உன்னை அவன் கிட்ட இருந்து காப்பாத்தணும், மறந்துட்டியா, எப்படி நீ உன் ஃப்ரெண்டே நீ சந்தேகப்படலாம். என்ன போன ஜாஷ் இன்னுமே வரல, சரி நான் அப்பயே அவனை பார்த்துட்டு அப்படி ரூமுக்குள்ள போகும்போது ஜாஷ் நீ ஏன்டா இங்க வந்த, நான் உன்னை அங்கதானே இருக்க சொன்னேன், சரி வா போலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்துருவான். ஹீரோனியோ இப்போ கிளைம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. போகும்போது சரி நம்ம எந்த வழியா போறோம்னு சொல்லி மேப் வச்சு செக் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். அப்படி மேல போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பை பார்த்தோன்னே நகராம அப்படியே இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிளைம் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இங்க ஜாஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மலை மேல நம்ம இப்ப ஏறி போனா அவளை பிடிக்க முடியாது, நம்ம சுத்தி மலைக்கு பின்னாடி பக்கமா போல, அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான வழியா இருக்கும், அவளுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம், அவளை அங்க போய் வசமா பிடிச்சிடலாம். அப்படி ஏற ஆரம்பிக்கும் போது ஹீரோனியோட பின்னாடிதான் அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோனி முடிஞ்ச அளவுக்கு வேகமா கிளைம் பண்ணி மேல ஏறிட்டே இருப்பாங்க. இப்ப அவ தண்ணி குடிக்கும் போது தண்ணி கீழே விழுந்துரும். இதை பார்த்த ஜாஷும் அவளை வெறுப்பேத்துறதுக்காக ஹீரோனி மலை மேல ஏறும் போது அவளோட போன் கீழே விழுந்துரும். அந்த போனை இவன் எடுத்து வச்சு உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா, அவனும் இந்த மலையில வந்து ஏறி இருக்கானான்னு சொல்லிட்டு இன்னுமே அவளை வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான்.
இருப்பான். இங்க அவனுங்களும் மலையோட பின்பக்கமா கயிறை வச்சு வேகமா ஏற ஆரம்பிப்பாங்க. இங்க ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற பாறைகளை பிடிச்சு சேஃபா போக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு கட்டத்துல அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கான வழியே இருக்காது. ஹீரோயினும் ரொம்ப பயந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஓரத்துல ஒரு கயிறை ஆல்ரெடி யாரோ கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயிறை பார்ப்பாங்க, அதை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனா கைக்கு எட்டாது. பயந்துகிட்டே இருக்கும்போது இப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட குரல் கேட்கும், உன்னால பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போது இவங்களும் சரி நம்ம முயற்சி பண்ண சொல்லி அவங்க பேக்ல ஒரு சின்ன கம்பி இருக்கும், அதை வச்சு அந்த கயிறை பிடிச்சு கிளைம் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் நகர ஆரம்பிப்பாங்க. இப்ப அவங்க கிளைம் பண்ணும் போது அவங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல கிளைம் பண்ண கத்து கொடுத்ததே அவங்க பாய் ஃப்ரெண்டு தான். அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. அவங்க சப்போர்ட்னாலதான் இப்ப ஹீரோனியால மோட்டிவேட்டா அந்த விஷயத்த பண்ண முடிஞ்சது. கிளைம் பண்ணி வரும்போது அங்க ஒரு உடஞ்சு போன ஒரு தங்குறதுக்கான டென்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை பார்த்துருவாங்க. இப்ப அவங்க மேல ஏறி வரும்போது அட கடவுளேன்னு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு யோசிப்பாங்க. என்னன்னா ஹீரோனி இருக்கிற அந்த பாறைகளுக்கு மேல ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையில தான் ஜாஷும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்திருப்பாங்க. அவங்களும் என்ன கண்ணு இன்னுமா நீ மேல வரல, நீ போன வேகத்துக்கு எங்களை விட மேல போயிருவேன்னு நினைச்சேன், இப்ப நீ எங்களை விட கீழே இருக்கல, நான் உனக்காக வெயிட் பண்றேன், நீ மேல வா. இப்ப ஹீரோனியால கீழே இறங்க முடியாது, மேலேயும் போக முடியாது. அங்க இருந்து சின்ன வழியில காலை வச்சுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருப்பாங்க. அந்த டென்ட்டையும் ரெடி பண்ண பாப்பாங்க. இப்போ ஜாஷ் ஒரு கயிறை இறக்குவா, இங்க பாரு நான் கயிறை இறக்குறேன், நீ அந்த கேமராவை என்கிட்ட கொடுத்தேன்னா உன்ன நான் உயிரோட விட்டேன். அவ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டா. இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், கேமராவை கயிறுல கட்டலனா நாங்க உன்னை வந்து கீழே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி யோசிப்பாங்க. இப்ப அந்த கயிறை பிடிச்சி விழுப்பாங்க. ஜாஷும் அவ கேமரா மேல கண்டிப்பா தருவாப்ப, அவ ஸ்மார்ட்டான பொண்ணுடா நான் சொல்லல அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ மேல அவங்க கயிறை இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுல கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஜாஷ் இன்னுமே கோவமாயிருவா. ஒரு பொம்பளை பொண்ணா இருந்துட்டு உனக்கு இவ்வளவு திமிரா, என்ன பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கேமரா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த பொண்ணு அவன் கொள்ளதான் போறான். இது பெரிய பிரச்சனையாக போதுடா, எனக்கு ஏதோ சரியா படல, எதுக்கு அவனை நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா அவனுக்கு 16 வயசுல அவன் ஒரு விஷயத்த பண்ணான். சின்ன வயசு என்ன ஆயிருக்கும்னா இவனோட தம்பி இறந்து போயிருப்பான். பசங்க புல்லிங் பண்ணியா இல்ல அவனை கொலை பண்ணிருப்பாங்களான்னு தெரியல, அவன் இறந்து போயிருப்பான். அவனோட உடல் எனக்கு முழுசா கூட கிடைக்கலடா, அவனை அடக்கம் பண்ணும்போது மண்ணை வச்சுதான் அடக்கம் பண்ணும், வெயிட் கொஞ்சம் அதிகமா காமிக்கிறதுக்காக. அவ்வளவு மோசமான விஷயம் தம்பிக்கு நடந்தது. அந்த டைம் ஜாஷ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதே மாதிரி டெய்லரோட தங்கச்சியும் ஒரு பையனை லவ் பண்ணான். அந்த டைம்ல அந்த பையனை புடிச்சு சம்மாடி அடிச்சோம்ல, நீ கூட அவனை அடிச்சு வேன்ல தூக்கி போட்டிய ஞாபகம் இருக்கா, அவன் நம்மளுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கான்டா, அவன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு கடைசி வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது டே அது சின்ன வயசுல நடந்ததுடா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லடா, இப்ப அவன் பண்றதெல்லாம் கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னும் போது அவன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்கறதால அவன் வந்து போயிடுவான். இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஹீரோனி கீழே நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மலை ஏறும் போது அவங்களோட கையில நிறைய இடத்துல காயங்கள் இருக்கும், அதுக்கான பேண்டேஜும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஜாஷோட ஃப்ரெண்டும் நம்ம ஃப்ரெண்டு உடம்பு முடியாம இருந்தாடா டெய்லர், அவனை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், சரி நீ போன் பண்ணவன் எப்படி இருக்கான்னு கேட்கலாம் போது இப்போதைக்கு அவனுக்கு கால் பண்ண வேணாம், நம்ம கிட்ட இந்த கேமரா பிடிங்கிட்டு நம்ம சீக்கிரமா கீழே போயிடலாம் போது என்னோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இருட்டாக ஆரம்பிக்குது. ஹீரோனி அங்க அந்த டென்ட்டை டைட்டா கட்டி கொஞ்சம் செக் பண்ணிட்டு அது மேல தூங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த செயினை அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜாஷும் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோனியை வெறுப்பேத்துக்கிட்டு இருப்பான். என்னமா கண்ணு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் இந்த மலைக்கு கிளைம் பண்ண வந்திருக்கீங்க, அப்போ அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான் போல, கணக்கு பண்ணி பார்த்தா நாளைக்கு தான் அவன் இறந்த நாள்ல, அப்போ உனக்கு ஆனிவர்சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேத்திட்டே இருப்பான். ஹீரோனியும் ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டென்ட்ல ஆல்ரெடி ஒரு கத்தியும் சின்ன சாக்லேட்டும் இருக்கும், சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைலண்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோனி தூங்கிட்டே இருக்கும் போது கயிறு மூலியமா ஒரு பேக வச்சு ஹீரோனியோட டென்ட்டை ஜாஷ் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதனால ஹீரோனி வந்து கொஞ்சம் தடுமாறி போயிருவாங்க, டக்குன்னு கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எப்படியோ அதை கிளைம் பண்ணி அந்த டென்ட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருவாங்க. ஜாஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கயிறால கீழே இறங்கி வந்து கத்தி வச்சு ஹீரோனியோட டென்ட்டை குத்திக்கிட்டே இருப்பான். மரியாதை அந்த கேமரா கூட இல்லைன்னா அவனை கொலை பண்றேன் அப்படின்னும் போது ஹீரோனியை பயந்து போயிருவாங்க. அப்படி பயந்து அவங்க குதிக்கும் போது தெரியாம அந்த டென்ட்டை விட்டு கீழே விழுந்துருவாங்க. ஆனா அந்த பையனோட காலை பிடிச்சிட்டு மரியாதையா என்ன விட்டு இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஜாஷ் அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா மேலே இழுக்க ஆரம்பிப்பான். ஹீரோனியும் கோவத்துல அவங்க கிட்ட அந்த கத்தி வச்சு அவனோட தொடையிலேயே குத்திடுவாங்க. அவன் கத்த ஆரம்பிப்பான். இப்போ ஜாஷும் முடிய பிடிச்சி நீ மாட்டிக்கிட்டே அடி அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க அந்த முடியை கட் பண்ணி குதிச்சிருவாங்க. ஒரு இடத்துல சேஃப் ஆயிருவாங்க. ஆனா கை கால் எல்லாம் செமையா அடிபட்டுரும். அவங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோனியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் கிளைம் பண்ற இடத்துல தான் மீட் பண்ணிருப்பாங்க. சோ ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ரொம்ப அன்பாவும் கேரிங்காவும் இருப்பாங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட நம்ம ஹைக்கிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க இருக்கிற இந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் மலையோட உச்சிக்கு போக முடிச்சிருக்காது. இதெல்லாம் ஹீரோனியும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜாஷோட ஃப்ரெண்டும் கால் அடிப்பட்டனால கத்திக்கிட்டு இருப்பான். ஆம்புலன்ஸ் கால் பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஜாஷும் இவனுக்கு கவலைப்படாதடா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி எமர்ஜென்சி நான் சொல்றேன், கண்டிப்பா அவ ஆட்களை கூட்டிட்டு வருவா. இதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டு செமையா ஷாக் ஆகுறான். எல்லாருமே நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு
கூப்பிட்டு, ஜாஷ் நம்ம எல்லாரையும் இங்க சாகதான் கூட்டிட்டு வந்திருக்கான், என்னடா சொல்ற? டெய்லர் ரூம்ல இருக்கும் போது அவனுக்கு என்னாச்சு நான் பார்க்க போனேன், டெய்லரை இவன் கொலை பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம எம்மிக்கும் இவனுக்கும் எப்பவோ பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னடா சொல்ற? நீ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, உண்மைதான், இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எமி மேரேஜுக்காக ட்ரெஸ் வாங்க போன அந்த இடத்துல இவன் அஃபேர்ல இருக்கிறத அவ பாத்திருக்கா. அவங்க ரொம்ப வருஷமா அஃபேர்ல இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்ச அந்த பொண்ணு அப்பவே அவனுக்கு பிரேக்கப் சொல்லிட்டா. இதனால அவன் கல்யாணம் அப்பவே நின்னுடுச்சுடா. இவன் ரொம்ப மோசமானவன், இவனை சுத்தமா எம்மிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப எப்ப அவன் எம்மி கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருக்கணும், கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அவனோட கையில ஒரு வாட்ச் இருக்கும், அந்த வாட்ச்ல ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணனா நம்ம இங்க இருக்கிற விஷயம் யாருக்கா தெரிய வரும், நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்க, நீ எனக்காக இந்த உதவி பண்றா, இல்லைன்னா நான் இங்க குளிர்ல செத்துருவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருப்பான். இதனால அவன் ஃப்ரெண்டும் அவனோட வாட்ச்ல இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ண வருவான். அதுக்குள்ள அவன் இவ்வளவு தைரியம் தான் என்னோட வாட்ச் நீ தொட வருவேன்னு சொல்லி அவனை போட்டு சம்மடி அடிச்சு தள்ளி விட்டுருவான். நீங்க ரகசியமா பேசுற விஷயம் எனக்கு கேட்காதுன்னு நினைச்சிட்டீங்களா, என்னைய ஏமாத்த பாக்குறீங்களா, போய் போய் இந்த பொண்ணுக்காக என்னைய சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். நீ சொன்னல நான் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தேன் மேரேஜுக்கு முன்னாடி, அது என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரிஞ்சு என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், நான் யார் கூட அஃபேர்ல என்ன தெரியுமா, உன் ஒய்ஃப் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டு அவன் செம ஷாக் ஆயிருவான். என்னடா சொல்ற, பொய் சொல்லாதன்னும் போது கூட இருக்கானே நம்ம ஃப்ரெண்டு இவன்கிட்டே கேளும் போது அவன் ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருப்பான். ஆனா பாவீங்களா எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுவான். ஜாஷும் ஈரணி கிட்ட வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி, பொண்ணுங்கனாலே இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ண தப்புக்கு எல்லா பொண்ணையும் குறை சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவனும் ஈரணி கிட்ட வந்து உனக்கு எவ்வளவு பணம் வேணும், நீ எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் உனக்கு நான் செட்டில் பண்றேன், அந்த கேமராவை நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேறும் பேசிட்டு இருப்பான். ஆனா ஈரணி ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருப்பாங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்டும் காலை அடிப்பட்டனால கொஞ்சம் பொறுமையா எழுந்து வந்து ஓரமா நின்றுட்டு இருப்பான். இப்போ ஜாஷ் சுத்தி வச்சு அவன் ஃப்ரெண்ட தலையில அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். இப்போ அவன் பக்கத்துல அந்த ஃப்ரெண்டை எழுந்துட்டு எங்கடா நம்ம ஃப்ரெண்டு காணவே காணும், அவனுக்கு காலில் அடிப்பட்டதுல அவனால இங்க இருக்க முடியல, அதனால அவன் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டான். எம்மையை உதவிக்கு சில ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாடா அப்படின்னும் போது இவனும் யோசிப்பான், என் கையில அந்த சுத்தி கொடு, நான் கீழே போய் அந்த பொண்ணு கிட்ட கேமரா வாங்கிட்டு வந்து அவளை கீழே தள்ளி விட்டுறேன்னும் போது முன்னால இது பண்ண முடியுமா, கண்டிப்பா நான் பண்ணுவேன், சுத்திய கூட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வாங்கிட்டு கீழே இறங்குவான். அவனை பார்த்த உடனே ஹீரோனே பயப்பட ஆரம்பிச்சிருவான். இந்த உணவை சாப்பிடு, நீ என்கிட்ட அந்த கேமரா கொடுத்துரு, அதுக்கடுத்து நீ கத்துற மாதிரி நடி, நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன்னு ஜாஷ் கிட்ட சொல்லிடுறேன். ஹீரோனி நான் ஏன்டா உன்னை நம்பணும், இங்க பாரு நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்டை கொல்லவே இல்லை, அவனுக்கு தான் பண்ணானுங்க, நான் அது பண்ணாதன்னு எவ்வளவு வாட்டி தடுக்க பார்த்தேன், ஆனா என் பேச்சை யாருமே கேட்கல, நான் இப்போ உனக்கு உதவி பண்றேன், அந்த கேமரா என்கிட்ட கொடு, நீ கேமரா கொடுக்கலன்னா அவன் கண்டிப்பா நான் சாகடிச்சிருவான், இதோட மோஸ்டம் அப்படின்னும் போது அவ யோசிப்பா. சரி நான் கேமரா தரேன்னும் போது கேமரா கொடுத்துருவா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னும் போது அவ சிரிப்பா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, நான் கேமரா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உன் ஃப்ரெண்ட் என்ன சாகடிப்பான், ஆனா உனக்கே தெரியாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சாகடிச்சிட்டான், எனக்கு அடுத்து நீ தான் சாக போறன்னு நினைக்கிறேன்னு போது என்ன சொல்ற, ஆமா இப்ப மேல உங்க ஃப்ரெண்டோட தந்தானே அவன் எங்க போயிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான், பைத்தியமான நீ, அவன் காலை நான் கத்தியால குத்துன, காலை அடிப்பட்டவங்களால இப்படி மலையை விட்டு கீழே இறங்க முடியும், அவன் உன்னை ஏமாத்தி இருக்கான், உன் ஃப்ரெண்ட மலையில இருந்து கீழே தள்ளி விட்டான், அவன் கத்தி கதர்னதை நானே பார்த்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் அப்படிதான் பண்ண போறானோ, இல்ல நீ போய் சொல்ற நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு அவன் மேல ஏறி போயிடுறான். ஹீரோனி கத்துற சவுண்டு கேக்குது. ஜாஷும் என்ன ஆச்சு, அப்படி நான் கீழே தள்ளி விட்டுட்டேன், ஆனா அவ குதிக்கிறத நான் பார்க்கவே இல்லையே, டேய் முதல்ல எனக்கு காப்பாத்தடா இந்த கேமரானும் போது கேமராவும் ஆன் பண்ணி பார்ப்பான். உள்ள மெமரி கார்டு இருக்காது, அவ கேமரா தான் கொடுத்தா, ஒருவேளை அவ ரெக்கார்ட் பண்ணும் போதே மெமரி கார்டு வைக்கல போலன்னு போது அவ எடுத்துட்டாங்க. பாரு கேமரா கேட நான் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல இங்க இருக்க நான் விரும்பல, இன்னும் கொஞ்ச நாள்ல குளிர ஆரம்பிக்கும், குளிர்லயே நடுங்கி உறைஞ்சிருவா, உறைஞ்சிட்டானா அவளே அறியாம கீழே விழுந்து செத்து போயிருவா, கேமராவும் கீழே விழுந்து உடஞ்சு போயிடும், இதுக்கு அடுத்த நம்ம யாரும் தேட மாட்டாங்க, நான் இங்கிருந்து போக போறேன், போறதுக்கு முன்னாடி நான் டெய்லர் கால் பண்றேன்னு டெய்லர் கால் பண்ணா அவனோட போனு ஜாஷ் கிட்ட இருக்கும். அவனோட ஃப்ரெண்டே சொல்லியிருப்பான் இவன் டெய்லரை கொலை பண்ணிட்டான், போன் இவன் கிட்ட வேற இருக்கு, அப்ப கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி சுத்தி எடுத்து ஜாஷ் அடிக்க வரும். ஆனா ஜாஷ் அவனை போட்டு சம்மாடி அடிச்சு என்னால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவனை கயிறால கட்டி உயிரோட எரிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். இதை பார்த்து ஹீரோனி ரொம்ப பயந்து போயிடுவான். இப்ப ஹீரோனி ஒரு விஷயத்தான் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோனிக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்படி அவங்க மலையில கிளைம் பண்ணிட்டே இருக்கும்போது பாதி தூரம் வந்துருவாங்க. அப்ப அவரு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி ரிங்கோட பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ரிங்கு கீழே வந்துடும். அது எடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட இந்த கயிறை எடுத்துட்டு ரிங் எடுப்பாரு. ஹீரோனி கிட்ட ரிங்க காமிப்பாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப அவர் கால் தவறி கீழே விழுந்து இறந்து போயிருவாங்க. ஹீரோனி அவருக்காக தான் இந்த மலையில தனியா ஏறதுக்காகவே வந்தாங்க. இப்ப இந்த விஷயத்துல ஹீரோனி நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஜாஷ் இதுக்கு அடுத்து எனக்கு பொறுமை இல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கயிறு கட்டி கீழே இறங்கி வந்து ஹீரோனி போட்டு சம்மடி அடிப்பான். ஹீரோனியும் நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இந்த வீடியோவை உன்கிட்ட நான் கொடுக்கவே மாட்டேன். அவன் கத்தி வச்சு ஹீரோனியை பார்த்து குத்த ஆரம்பிப்பான். ஆனா ஹீரோனியும் அவனை போட்டு தள்ளி விட்டுருவாங்க. இப்ப அவன் ஹீரோனோட செயினை கையில வச்சிருப்பான். இது வேணும்னா அந்த கேசட் நீ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருக்கும்னா இவனோட ஃப்ரெண்டு முன்னாடி ஹீரோனியோட டென்ட்ல கத்தி வச்சு குத்தும் போது ஹீரோனியோட செயினை பிடிங்கிட்டு வந்துடுவான். ஹீரோனி சரி நான் அதை கொடுக்குறேன், அந்த ஓட்டையில தான் அந்த கேசட் வச்சிருக்கேன் எடுத்துக்கணும் போது அவன் அதுக்குள்ள கையை விடுவான். பார்த்தா அதுக்குள்ள பாம்பு இருக்கும், அவனை போட்டு கடிச்சிடும். என்கிட்டயும் விளையாட்டு தம்பி
காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோனையும் கொலை பண்ண வருவான். ஹீரோனையும் கத்தியால அந்த கயிறை கட் பண்ணி விட்டுருவாங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். அவன் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து அவன் கையில அந்த செயினை பிடிச்சி அவனை தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்ட உடனே அவன் ஒரு கையை மட்டும் பேலன்ஸ் பிடிச்சி நின்னுட்டு எனக்கு உதவி பண்ணுவான். இப்ப கரெக்டான டைமை பார்த்து ஹீரோனி அவன் வாட்ச்ல இருந்து அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அவனும் மலையில இருந்து கீழே குதிச்சிருவான். இப்போ அடுத்த நாள் காலைல விடிய ஹீரோனியும் பயந்துட்டே இருப்பாங்க. இப்போ வெளிச்சத்தை பார்த்து நம்மளால மேல போக முடியும் சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த மலை மேல ஏறி மலையோட உச்சிக்கு போயிடுறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி படம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.